ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையில்லா நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது நீதிமொழிகள் 9:11. என்னாலே உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று டெக்னாலஜி எவ்வளவு வளர்ந்தாலும் இன்றைய உலகத்தில் மனிதனின் ஆயுளை குறித்து யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. சிறு குழந்தை முதல் முதியோர் வரை திடீர் நோய்கள், விபத்துகள், இயற்கை பேரிடர்கள், எதிர்பாராத சம்பவங்கள் ஆகியவற்றினால் பலர் உயிர் இழக்கிறார்கள். நாளை என்ன நடக்கும் என்பதை மனிதன் சொல்ல முடியாது. ஆனால் வேதாகமம் ஒரு பெரிய நம்பிக்கையை நமக்கு தருகிறது. ஆயுளை கொடுப்பவரும் உயிரை காக்கிறவரும் தேவனாயிருக்கிறார். அவருடைய ஞானத்தில் நடக்கிறவர்களுக்கும் அவரை பயந்து வாழ்கிறவர்களுக்கு தேவன் தமது பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் வழங்குகிறார். ஆயுள் நீண்டதாக இருப்பது மட்டும் முக்கியமல்ல, தேவனுக்கு பிரியமான பயனுள்ள ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதே உண்மையான ஆசீர்வாதம். ஒவ்வொரு நாளையும் தேவன் தந்த கிருபை என்று எண்ணி நன்மை செய்யவும், அன்போடு வாழவும், பிறருக்கு உதவி செய்ய நாம் தீர்மானிக்க வேண்டும். நாம் எவ்வளவு திட்டமிட்டாலும் ஒரு நிமிடத்தில் வாழ்க்கையானது மாறிவிடும். ஆகையால் தேவனை விட்டு தூரமாக இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடும் வேத வாசிப்புகளோடும் நீதியின் வழியில் வாழ்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் பாதுகாப்பாக இருக்கும். உயிரின் நீளத்தை மனிதன் தீர்மானிக்க முடியாது. ஆனால் உயிரின் நோக்கத்தை தேவனோடு சேர்ந்து வாழ்வதன் மூலம் நிறைவேற்ற முடியும். நாம் ஒரு விசை தேவனை நோக்கி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இன்று எங்களுக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கை முழுவதும் உன் கரத்தில் ஒப்படைக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எல்லா விபத்துகளிலிருந்து, நோய்களிலிருந்தும், தீமைகளிலிருந்தும் பாதுகாத்தருளும். உமது ஞானத்தில் நடக்கவும், உமக்கு பிரியமான வாழ்க்கையில் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் நாட்கள் உமது சித்தத்தின்படி ஆசீர்வாதமாகவும் அமைய அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இன்றைய நாளை தேவனை நம்பி தொடங்குங்கள். அவர் உங்களை ஒவ்வொரு அடிகளையும் வழி நடத்துவார். உங்களை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. God bless you.